மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். எல்லோருக்கும் செல்வ வணக்கம். வணக்கம் ஐயா. பிரபஞ்சம் எப்படி வேலை செய்கிறது, நம்முடைய உலகம் எப்படி வேலை செய்கிறது, அது உலகம் வேலை செய்வதற்கு உலகம் மட்டும் இயங்கினால் போதுமா அல்லது வேறு ஏதேனும் இயங்க வேண்டுமா? இதெல்லாம் நாம் ஒரு காணொலியிலிருந்து தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவை வழங்குவோர் ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும். சார் எல்லாருக்கும் சவுண்ட் வருதா? சவுண்ட் வருது சார். வருதா? நாணயமானவர்களுக்கு மட்டும் 5 லட்சம் சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை. பிரபஞ்சம் ஒரு வார்த்தையில சொல்ல முடிஞ்சாலும் விவரிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயம் பிரபஞ்சம். இரவு நேரத்துல வானத்தை பார்த்தா பல கேள்விகள் தோணும். இந்த நட்சத்திரம்லாம் எங்க இருக்கு, எப்படி அங்கேயே இருக்கு, எப்படி வெளிச்சமா இருக்கு, அங்க என்ன இருக்கும், அப்படியே போயிட்டு இருந்தா என்ன வரும், நம்ம பூமி மாதிரி அங்கிட்டு ஏதாவது கிரகம் இருக்குமா, இப்படி பலருக்கு பல சமயங்கள்ல வானத்தை பாக்குறப்போ தோன்றது உண்டு. அப்படி நமக்குள்ள இருக்க பல கேள்விகளுக்கான பதில் இந்த பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்கு. பறந்து விரிந்த இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை பற்றிய பதிவு தான் இது. 1380 கோடி ஆண்டுகளா இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்க கூடும்னு வானியலாளர்கள் ஆராய்ச்சி மூலமா கருத்துக்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் இன்னும் விரிவடைஞ்சிட்டே தான் போகுது. பிரபஞ்சம் இருளால ஆனதுன்னு சொல்லப்பட்டது. ஆனா இந்த பிரபஞ்சம் எதனால ஆனதுன்னு இதுவரை கண்டுபிடிக்கப்படல. பிக் பேங் தியரி, மகா பிரளயம், உலகம் உருவாவதற்கான முக்கியமான நிகழ்வு இதுதான்னு பல அறிவியல் ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. அளவிட முடியாத அழுத்தத்தையும் வெப்பத்தையும் கொண்டிருந்த சிறு அணுக்கள் வெடிச்சதால இந்த மொத்த பிரபஞ்சமும் உருவானதுன்னு இந்த பிக் பேங் தியரி சொல்லுது. இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற சூரியன், பூமி மற்றும் அதை சுற்றியுள்ள கிரகங்கள் உருவானதும் ஹைட்ரஜன், ஹீலியம் துகள்களால சூழப்பட்ட அணுக்களினுடைய வெடிப்புல தான். மொத்த சூரிய குடும்பத்தோட உருவாக்கத்திலையும் உயிரினங்கள் வாழக்கூடிய தகுதியை பின்னாடி இருக்க கிரகங்களான புளூட்டோல இருந்து மார்ஸ் வரைக்கும் ஒவ்வொன்னா இழந்து இப்போ பூமி அதுக்கான தகுதியோடையும் சரியான சூரிய வெளிச்சத்தையும் பயன்படுத்தி மாற்றம் அடைஞ்சிருக்கிறதாவும் பல ஆராய்ச்சிகள் முன்வைக்குது. நம்ம சூரிய குடும்பத்துல பூமி மட்டும்தான் பல கோடி உயிரினங்கள் வாழக்கூடிய கிரகமா இருக்கு. பூமிக்கான சூரிய சக்தியும் பூமியை சுற்றியுள்ள காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசையும் பூமி நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு காரணம். பூமியை சுற்றியுள்ள கிரகங்கள் தான் பூமி உயிர்ப்போட இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கிய காரணம். அதுலயும் முக்கியமா ஜூபிட்டர்னு அழைக்கப்படுற வியாழன் கிரகம் தான் பூமியோடைய மிகப்பெரிய பாதுகாப்பு. பிரபஞ்சத்துல எத்தனையோ எரிக்கற்களும் நட்சத்திரங்களும் நகர்ந்து கடந்து போய்கிட்டே இருக்கும். அது எதுவும் பூமியோட சுற்றுப்பாதையிலையும் பூமி மேலையும் விழாம காப்பாத்துறது ஜூபிட்டர் தான். ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசை தாண்டி எந்த கற்களும் நட்சத்திரங்களும் வர்றது இல்ல. இங்க அடிச்சா அங்க வலிக்கும் கான்செப்ட் முழுசா வேலை செய்யறதே இங்கதான். அங்க ஜூபிட்டர் லேசா அசைஞ்சாலும் இங்க அடிவிழும், அதுவும் அழிவுக்கான அடி. இப்படி பல காரணங்களால பூமி உயிர் வாழக்கூடிய கிரகமா இருக்கு. சரி, அப்போ ஒரு சூரிய குடும்பம் தான் இருக்கான்னு பார்த்தா இல்ல. சூரியன் நம்ம வச்சிருக்கிற பெயர் தான், ஆனா அது ஒரு நட்சத்திரம். அந்த எரி நட்சத்திரத்தை சுத்தி தான் பாறைகளும் வாயுக்களும் நிறைந்த உருண்டையா கிரகங்கள் இருந்து வருது. சூரிய குடும்பமே மில்கி வேன்னு சொல்லப்படுற பால்வெளி வீதியில தான் இயங்கிக்கிட்டு வருது. சூரியன் மாதிரியான எரி நட்சத்திரம் மொத்தம் 40,000க்கு மேல இந்த பால்வெளி வீதியில இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு ஆற்றலை வெளிப்படுத்தும். அந்தந்த ஆற்றலை பொறுத்துதான் அதை சுத்தி கிரகங்கள் உருவாகக்கூடும். 40,000 சூரிய குடும்பத்துக்குள்ள எத்தனையோ கிரகங்கள் உயிர் வாழ தகுதியுடைய கிரகங்கள் இருக்கலாம், உயிரினங்கள் இருக்கலாம். நம்மளை விட, அதாவது மனித இனத்தை விட முன்னேற்றம் அடைஞ்சிருக்கலாம், இப்ப முன்னேறட்டும் இருக்கலாம். ஏலியன்ஸ்ன்ற ஒன்ன கற்பனைகள்லயும் கதைகள்லயும் மனித வடிவம் கொடுத்து கண்ணு, காது, கை, கால் கொடுத்திருக்கோம். அப்படி மனித வடிவுல இல்லாத உயிரினங்கள் கூட ஏலியனா இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இருக்க கூடும்னு சொல்ற தகவல்கள் எல்லாம் நிரூபிக்க முடியாத அளவு இருக்கு. அதுக்கு காரணம் அது எல்லாம் லட்சக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தாண்டி இருக்கு அப்படிங்கிறது தான். பிரபஞ்சம் முழுக்க ஒளியினுடைய வீதி ஒண்ணுதான். அதுதான் வேகமானது. அதை கடக்கிறதும் அதை விட வேகமாக போக முடியாம போறதும் தான் மூளை முடுக்கலாம் இருக்கிற ஒரே விதி. அந்த ஒரு விதினால தான் நம்மளால அவ்வளவு தூரம் தாண்டி பயணிக்கவும் முடியல, அந்த பக்கம் இருந்து யாராலையும் இங்க வரவும் முடியல. ஆனா
அதுக்கான முயற்சிகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் இருந்து முயற்சிகள் செய்யப்படலாம்ன்றதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். பிரபஞ்சத்தினுடைய முக்கிய ஆராய்ச்சியாளரான ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எச்சரித்ததும் இத பத்தி தான். விண்வெளியில நமக்கு கிடைக்கிற புது புது சிக்னல்களை கண்டுபிடிச்சு பதில் அனுப்ப முயற்சிக்காதீங்க. அது வேற்றுக்கிரக வாசிகள் இங்க வர்றதுக்கான வழி ஏற்படுத்தலாம்னு எச்சரிக்கை கொடுத்தார். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நாம தனியா இல்ல, நம்மள மாதிரியும் நம்மளை விட அட்வான்ஸ்டாகவும் பல கிரகங்கள் இருக்கக்கூடும் அப்படிங்கறதுதான் அவர் கொடுத்த எச்சரிக்கையின் பின்னணி. பால் வீதியிலேயே அத்தனை கோள்களும் கிரகங்களும் இருக்கக்கூடும்னா பால்வெளி வீதியை தாண்டி பல விண்மீன் மண்டலங்கள் இருக்கு. இது எல்லாம் அடங்கி இருக்க இடம் தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தையும் தாண்டி என்ன இருக்கும்னு கேட்டா தி கிரேட் நத்திங், வெற்றிடம் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. அதையும் தாண்டி என்ன வேணும்னாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல பால் வீதியில ஒரு சின்ன சூரிய குடும்பத்துல இருக்க ஒரு சின்ன கிரகம் தான் பூமி. அந்த பூமியிலையும் ஒரு சின்ன நாட்டுல, ஊர்ல, தெருவுல, வீட்டுல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இதுக்கு நடுவுல எத்தனை சண்டை, சந்தோஷம், பிறப்பு, இறப்புன்னு இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்துல நம்ம இடத்தை கணக்கிட்டா நம்ம அமீபாவினுடைய அளவு பூமியில கணக்கிடுறதை விட சிறிய விஷயமா தான் இருக்கும். நம்ம பூமியே இந்த பேரண்டத்தின் சிறு துளி. அந்த சிறு துளியினுடைய சிறு இயக்கமே நம்முடைய வாழ்க்கை. இருக்கிற வரை சிரிச்சுக்கிட்டே, முடிஞ்ச வரை சிரிக்க வச்சுட்டு கிளம்பிடுவோம். இந்த வீடியோவை வழங்கியோர் ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ். என்றும் நாணயமானவர்களுக்கு மட்டும் 5 லட்சம் சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை. என்ன சார், ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். என்ன புரிஞ்சுதுன்னு? ஹலோ, சார் நான் பேசுறது கேட்கல யாருக்கும்? கேக்குதா? இல்லையா? ஆ, கேக்குது சார், கேக்குது சார். சரிங்க. கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. முடிஞ்ச வரை மகிழ்ச்சியா இருந்து மகிழ்ச்சி அடுத்தவங்களுக்கு கொடுப்போங்கிறதா புரிஞ்சு. வேற அவ்வளவுதானா? ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப பிரம்மாண்டம். அது ஓகே. நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப அணுவோட சின்ன ரொம்ப ரொம்ப துகள் நம்ம. ம், ஓகே சார். ஓகே, அருணகிரி சார். சார் சொன்ன கருத்து தான் சார். அதில் முடிந்தவரை சிரிப்போம், சிரிக்க வைத்து கிளம்புவோம். அருணகிரி ஐயா வாய் சரியில்லை, வாய் சரியா வரல. இல்ல, சரியா வரல, அவ்வளவுதான். வாய் சரியா இருக்குது, சரி, வரல. நமக்கு சரியா வரல. ஐயா உங்களுடைய குரல் வழி சரியா கேட்கல. வேறு பிரபஞ்சத்துல இருந்து பேசுறேன்னு அனைவருக்கும் நினைக்கிறேன். இனிய செல்வ வணக்கம். கேக்குதுங்களா? செல்வ வணக்கம் ஐயா, கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்களா? பேசுங்க. சரி. அதான் நம்ம அமீபா எவ்வளவு சின்ன உயிரினம் இல்ல சின்ன கருதுறோமோ அதை விட இந்த பேரணத்தை கருதும் போது நான் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அதை விட ரொம்ப சிறிய துகள் தான் இந்த பேரண்டத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சிரிப்போம், சிரிக்க வைத்து விட்டு இந்த பூமியை விட்டு பார்க்கிறோம். சரி, நீங்க அதுல வந்து அன்பு செல்வன் ஐயா சொல்லுங்க. நம்ம வந்து நான் தான் பெரியவன், உலகம் பெருசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி நமக்கோ அல்லது நமக்கும் மேற்பட்ட சக்திகள் பல இருக்கு, அதுவும் பிரபஞ்சத்துல எங்க இருக்கு. சோ உலகம் தான் பெருசு, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையா இருக்கு ஐயா. நன்றி, நன்றிங்க. நாராயண ஐயா. எல்லாருக்கும் செல்வ வணக்கம். சொல்லுங்க ஐயா. பிரபஞ்சம்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ள நம்ம இதுதான் பிரபஞ்சம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல அடுக்குகள் இருக்கு, பல உலகங்கள் இருக்கு. அங்கேயும் மனிதர்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து பூமி, நம்ம இருக்கிற இடம் தான் பெருசுன்னு நினைக்கிறேன். அதை விட பெருசுகள் இருக்கும், பிரம்மாண்டம் நமக்கு தெரியல, அவ்வளவுதான் அப்படின்னு நான் உணர்றேன். சரிங்க ஐயா, நன்றி நன்றி ஐயா. பாண்டியராஜ் ஐயா. பிரபஞ்சம் என்பது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத வந்து இந்த காணொலி மூலமா நான் காட்சி தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ரெண்டாவது வந்து நம்ம அந்த பிரம்மாண்டத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன உயிரினத்துக்கு கூட நம்ம அந்த அளவுக்கு கூட இருக்க மாட்டோம்
ஆனா இன்னும் நான் எதிர்பார்க்குற அதனால ஒண்ணு யாரும் சொல்லல. ராஜசேகர் ஐயா சொல்றாங்களா பார்க்கலாம். மில்டன் ராஜசேகர் சார். ஐயா, இது பிரபஞ்சம் ஒரு பிரம்மாண்டத்தின் அறிகுறி மட்டும் இல்லாமல் இதே போல இருக்கின்ற பல பல உலகங்களில் வந்து ஏலியன்ஸ் மாதிரி சொல்ற மாதிரி சில சக்திகள் இருக்கதா செய்து அது பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்றதுக்கும் முயற்சி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்றது ஒரு முக்கியமான கருத்தா தோணுது. அவங்க தொடர்பு கொள்ளலாம், நம்ம தொடர்பு கொள்றது இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். நன்றி 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 ஐயா. வேலுமதன் சார். ஐயா அப்ப ஐயா சார் சொல்லுதுங்களே, அந்த தொடர்பு கொள்றதுல ரிஸ்க் இருக்கு, அதனால வேணாம்னு சொல்லி அவரு சொன்னதா ஒரு பாயிண்ட் வந்ததுங்க ஐயா. மேபி நம்மள விட அவங்க அதாவது அட்வான்ஸ் என்ன பண்ணான்னா பூமியில இருந்து சில சவுண்டு லைட்டை வந்து இங்க இருந்து அனுப்புறாங்க. ஆமாங்க. சரிங்களா? ஏதாவது இருக்குதான்னு செக் பண்றதுக்கு. அதே மாதிரி தான் இன்னொரு திசையிலையும் வேற ஒரு பகுதியிலையும் ஆய்வுகள் செய்யப்படலாம். அவங்க ஒருவேளை நம்மளை விட அட்வான்ஸா கூட இருக்கலாம். அவங்க அதை ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அமைஞ்சு போகலாம். அதனால தேவையில்லாம நீங்க எதையாவது ஒண்ணு செஞ்சு நம்ம இப்ப வாழக்கூடிய இந்த சூழலை கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது அது வந்து என்னன்னா இது நான் ஒரு மேலோட்டமா சொல்றேன், அவ்வளவுதான். அது உள்ள டெப்தா போடும்போது அது வேற மாதிரி பார்க்கணும். அது இப்ப நம்ம அவ்வளவு தூரம் போக போறது இல்லை. ஆனா நான் எதிர்பார்க்கிற கருத்து வேற ஒண்ணு. சரி, ஓகே, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்க. புளூட்டோன்னு ஒரு கோள் இருக்கு. அந்த கோள் தான் வந்து நம்ம பூமியை காப்பாத்திட்டு இருக்கு. அது இல்லைன்னா வந்து நம்ம அழிவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு, பூமியை காப்பாத்திட்டு இருக்குன்னு. அருணகிரியே சொல்லுங்க. இந்த இவ்வளவு பெரிய பேரண்டம் வந்து ஒரு பெருவெடிப்புல இருந்து வந்தது. அந்த பெருவெடிப்பை ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுதான் வந்து வெடிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு அறிவியல் உலகம் நம்புது. பெரும்பான்மையான அறிஞர்கள் அதுல ஒரு சின்ன திருத்தம், அணு வெடிச்சு வரல. சரிங்களா ஐயா? ஓகே ஓகே. அதாவது வெடிப்பு நிகழ்ந்து இது வந்திருக்குது, அதுக்கு பிறகுதான் அணுவே உருவாயிருக்குது. அணுவே உருவாயிருக்கு. சரிங்க. அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அணுவை விட சின்னதுன்னு அளவுல குறிப்பிடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா அணு வெடிச்சு இது வரல. ஓகே ஓகே. நன்றிங்கய்யா. ரிச் ஏழுமலை ஐயா சொல்லுங்க. அனைவருக்கும் காலை செல்ல வணக்கம் ஐயா. இது மிகப்பெரிய சூரிய குடும்பத்தில் ஒரு துளி தான் இந்த பூமி. இல்ல, அது எல்லாமே ஓகே தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இப்ப வேலுமதன் சார் சரியா சொன்னாரு. சார், பூமி எது காப்பாத்துது? எந்த கோள்? புளூட்டோன்னு ஒரு கோள். அப்போ புளூட்டோங்கிற ஒரு கோள்னு இப்ப சொன்னார் இல்லையா? அப்போ பூமி இயங்குவதற்கும் அதில் உயிர்கள் வாழ்வதற்கும், சரிங்களா, பூமியினுடைய தட்பவெப்பம், பூமியினுடைய சூழல் மட்டும் காரணம் அல்ல. பூமிக்கு முன்னாடி இருக்கிற 3 கிரகமும் பின்னாடி இருக்கிற 3 கிரகமும் எல்லாம் இணைந்துதான் பூமி இயக்கிட்டு இருக்குது. அதுதான் இங்க சொல்ல வரேன் நான். நம்ம முதல் பார்த்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் இருக்கிறது, எல்லாமும் ஒன்றுடன் தொடர்பில் இருக்கிறது. அதை வந்து பொறுத்தர வீடியோ தான் இது. அப்போ பூமி சரியான தட்பவெப்பத்தில் இருக்குது, ஒளி இருக்குது, நீர் இருக்குதுன்றது மட்டும் அது இயங்கல. அதுக்கு சம்பந்தமே இல்லாத முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய கிரகங்களையும் சேர்த்து தான் பூமி இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்குதான் ரமணா படத்தை காமிச்சாங்க. சரிங்களா? இங்க அடிச்சா அங்க வலிக்கணுமா, இங்க அடிச்சா அங்க எப்பறம் வலிக்கும் நமக்கு தெரியாது, இங்க அடிச்சா அங்க எப்படி வலிக்கும்னு. ஆனா பிரபஞ்சம் அப்படிதான் இயங்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான், இந்த பூமியில ஒரு மனிதன் பிறக்கிறான். அவனுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையே, சரிங்களா, வானியல் சாஸ்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஜோதிடத்தை வைத்து அவனுடைய வாழ்நாளை கணிக்கிறார்கள். எப்படி கிரகங்கள் இயங்குவது போல அவனுடைய வாழ்க்கையும் இயங்கும் என்பதுதான் அந்த கணிப்பு. அப்போ அங்க அடிச்சா இங்க அடிக்கும் அப்படிங்கிறதா. ஆனா அந்த கலையெல்லாம் சரிதான். வானியல் சாஸ்திரத்தை படி ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து அனுமானம் பண்ணலாம், கணிக்கலாம், அதை ஜோதிடமா மாத்தலாம், அதை நீங்க ஜாதகமா எழுதிக்கலாம், என்னன்னா செய்யலாம். அது அத்தனையுமே கணிப்பு தான். சரிங்களா? இந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க இல்லையா, எப்பப்பெல்லாம் மழை வரும் அப்படின்னு. ஆனா அது அப்படியே உறுதியா அப்படித்தான் நடக்கணும்னு சொல்ல முடியாது, நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்துன்னா அது ஒரு வானியல் சாஸ்திரம். சரிங்களா? அது வந்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், கோள்கள், இதனுடைய அசைவுகள் எல்லாம் கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த ஜோதிடத்தை கொண்டு வராங்க.
ஆனா நாம முழுக்க 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 அதையே நம்பிட்டு இருக்கிறோமான்னா இல்ல, இருக்கக்கூடாது. சரிங்களா? அது எப்படி மழைக்கான ஒரு அறிகுறிய சொல்ற வானிலை மாரி, உங்க வாழ்க்கைக்கான ஒரு அறிகுறி. இப்படிலாம் இருக்குதா? சரி, ஓகே. சரிங்களா? அதுதான். இதையெல்லாம் தாண்டி நற்றுணையாவது நமச்சிவாயமே. நாளென்ன சொய்யும் கோலென்ன செய்யும் நமச்சிவாயம் என்னுள் இருக்கையிலே. அந்த நமச்சிவாயம் எதுவென்றால் உங்களுடைய நம்பிக்கை தான் நமச்சிவாயம். இந்த நாள் கோல் எல்லாமே வேலை செய்யும் அப்படின்னு கணிச்சு எழுதிட்டா கூட, டாக்டர் எழுதிட்டாரு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில இன்னொரு 2 வாரத்துல உங்க உயிர் போயிடும் அப்படின்னு எழுதினா கூட, நீங்கள் நம்பிக்கை வைத்தால் 100% நம்பிக்கை வைத்தால் உங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். உங்க நம்பிக்கைக்கு எவ்வளவு பெரிய பலம். அதுதான் சொன்னேன். நாம இப்ப பார்த்த வீடியோல எல்லாமே பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை தான் காமிச்சாங்க. சரிங்களா? எல்லாமே பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை தான் காமிச்சாங்க. அதுல பூமி அப்படிங்கிறது, பூமிக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள இடைவெளி இருக்கு பாருங்க. அது எவ்வளவு பெருசுன்னா, பூமிக்கும் அமீபாவுக்கும் உள்ள இடைவெளின்னு சொன்னாங்க. கவனிச்சிருப்பீங்க. அமீபாங்கிறது ஒரு செல் உயிரி. அந்த ஒரு செல் உயிரிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கிற அ ஒரு அளவுக்கும், இந்த பூமியினுடைய அளவுக்கும் ஒப்பிட்டால் என்ன வித்தியாசம் கிடைக்குமோ, அந்த வித்தியாசம் தான் இந்த பூமிக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள வித்தியாசம்னு நமக்கு காமிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்பிக்கைக்கும் நமக்குமான வித்தியாசம் பிரபஞ்சத்திற்கும் பூமிக்கான வித்தியாசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய சுய நினைவுல உங்களுக்கு இருக்கிற சக்தி இருக்கு பாருங்க. உங்க சுய நினைவுல இருக்கிற சக்தி. அந்த சுய நினைவுல இருக்கிற சக்தி பூமி போல அப்படின்னா, உங்களுடைய ஆழ் மனசுல, அதாவது மைய மனதில இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது பிரபஞ்சத்தினுடைய சக்தி கொண்டது. அந்த சக்தியானது அது மட்டும் இயங்கல. புரியுதுங்களா? நம்ம உள்ள இருக்கிற நம்பிக்கையும், வெளியில இருக்கிற பிரபஞ்சமும், நம்மள சுத்தி இருக்கிற அசைவுகள் எல்லாம் சேர்ந்து தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கேயாஸ் தியரின்னு. கேயாஸ் தியரி என்ன சொல்லுகிறது என்றால், இந்தியாவில் பறக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சிக்கும், அமெரிக்காவில் மலரக்கூடிய ஒரு பூவுக்கும் கூட சம்பந்தம் உண்டு என்று குறிப்பிடுகிறது. அதுதான் வந்து தசாவதாரம் படத்துல முதல்லயே காட்டுவாங்க. ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகடிப்புக்கும், சுனாமிக்கும் கூட தொடர்பு உண்டு என்று தான் கதைய ஆரம்பிப்பாங்க. அதுதான் கேயாஸ் தியரி. அந்த மாதிரி உங்க நம்பிக்கை என்பது வெறும் உங்களுடைய நம்பிக்கையில் இருந்து மட்டும் வேலை செய்யவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார் ஒரு சரிங்களா? தகவல் சார். இந்த பூச்சிகள் சொல்லுங்க. எல்லாம் சொல்றீங்கல்ல, இப்போ ம். வந்து இந்த வெள்ளம் வந்தது. தாமிரபரணி பக்கம். அதுல வந்து ஒரு பூச்சிய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ம். பூச்சி வந்து மணலுக்குள்ள தான் இருக்குமா. ம். மணலுக்குள்ள தான் வாழுமா. ஆனா அந்த பூச்சி 15 அடிக்கு மேல வீடுகளுக்கு மேல வந்து தஞ்சம் புகுந்துதான். ஆனா ம். அதே மாரி அந்த அந்த பூச்சி வந்ததுல அந்த லெவலுக்கு தண்ணி வந்துதான். அப்புறம் ம். தண்ணி குறைஞ்சோனே அந்த பூச்சி திருப்பியும் மண்ணுக்குள்ளேயே போயிருச்சாம். இத வந்து ம். இந்த பூச்சி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த பூச்சிக்கு ஒரு வெள்ளம் வருது, நம்ம காப்பாத்தணும்னு அந்த உணர்வு எப்படி வந்தது? அது பிரபஞ்சம் குடுக்குதா? அது மனுஷனுக்கு அதே மாரி இருக்கணுமா? அப்படின்னு கேட்கிறேன். இருக்கும். ஐயா, மனிதனுக்கு இருக்கின்றது ஐயா. இருக்கு. அது உணர முடியலையா நம்மளாலன்னு கேட்கிறேன். ஒரு பூச்சி உணர்ந்து நம்ம பாதுகாத்துக்குது. நம்ம மனுஷனுக்கு ஏன் அத உணர முடியலன்னு கேட்கிறேன். இப்போ அது எங்க வீட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சரிங்களா? காலையில நான் 3 மணிக்கு எந்திரிச்சதுல இருந்து ஒரு 5:30, 6 மணி வரைக்கும் போற ட்ரெயின் சத்தம் எனக்கு கேக்குது. 10 மணிக்கு கேட்கறதில்ல. ஏன்? இந்த 10 மணிக்குன்னா உங்களுக்கு மித்த ஒலி அலைகள் நெறைய கூடினால அந்த ஆ கேள்வி. அவ்வளவுதான். சரிங்களா? மத்த பூச்சி இனம் மத்த எல்லாத்துக்கும் அறிவ காட்டிலும் மனம் பிரதானமா வேலை செய்யுது. ஓ! புரிஞ்சுதா, புரியுதுங்களா? புரிஞ்சுது. அப்ப மனம்னா அது பிரபஞ்சத்தோட கனெக்ஷன்லயே இருக்குது. ஓகேங்களா? அதனால உணர முடியுது. ஆனா நாம என்ன பண்ணோம்னா, நம்ம நெறைய அறிவு வளர்த்ததுனால, நமக்குள்ள ஏகப்பட்ட இரைச்சல், டிராஃபிக் ஆயிடுச்சு. டிராஃபிக்ல இப்ப இந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடக்கூடிய ரயிலுடைய சத்தம் எனக்கு இப்ப கேட்கல.
எப்ப கேட்கல? 10 மணிக்கு மேல கேட்க மாட்டேங்குது. காரணம்னா அதை விட அதிகமான இரைச்சல் இருக்குது. புரியுதுல? இந்த இரைச்சல்லாம் ஆஃப் பண்ணாதான் நமக்கு அந்த சத்தம் கேட்கும். அந்த மாதிரி உங்களுடைய அறிவுங்கிற இரைச்சலெல்லாம் நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா தான் மனம் சரிங்களா உலகத்துக்கு வெளியில இருக்கிற சவுண்டை கூட அதனால அப்சர்வ் பண்ண முடியும். அதுதான் இந்த தியானம் இந்த இதெல்லாம் ஒரு உதவியா இருக்கான்னு கேட்கிறேன். அதெல்லாம் அதை நோக்கி தான் கொண்டு போகணும். ஆனா அதெல்லாம் பயிற்சியா மாறிடுச்சு. அதெல்லாம் பயிற்சியா மாறக்கூடாது. யோகாவும் தியானமும் பயிற்சியா மாறக்கூடாது. சரிங்களா? யோகா செய்யலாம் நீங்க. ஆனா யோகா பயிற்சியா செய்யக்கூடாது. தியானம் செய்யலாம். தியான பயிற்சியா செய்யக்கூடாது. புரியுதுங்களா? சரி, ஓகே. நாம இன்னைக்கு இன்னும் 2 வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கு. பெரிய பெரிய வீடியோ. அதனால கொஞ்சம் சீக்கிரமா போயிடுவோம். இப்ப விஷயம் என்னன்னா, ஒண்ணு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கைங்கிறது பிரபஞ்சம் சைஸு. நாம இந்த பூமியினுடைய சைஸு. சரிங்களா? நம்ம அறிவுங்கிறது பூமியோட சைஸு. நம்முடைய நம்பிக்கைங்கிறது பிரபஞ்சத்தினுடைய சைஸு. 1. 2வது, எப்படி பூமி இயங்குவதற்கு பூமிக்கு வெளியில இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் பூமியை இயக்குகிறதோ அதே போலத்தான் உங்களுடைய நம்பிக்கையும் தொடர்பில்லாத பல விஷயங்களோடு சேர்ந்துதான் உங்களுடைய நம்பிக்கை இயங்குகிறது. பார்த்தாச்சா? இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறதுன்னா, நம்ம நம்பிக்கைங்கிறது எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். உங்க நம்பிக்கை இந்த மாதிரி இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. In 2023, if you are not using AI for your creating your PowerPoints, then you are wasting 9. என்னடா இது அர்ச்சகரை காணோம்? அர்ச்சகர் எப்ப வர்றது, மந்திரம் எப்ப சொல்றது, நம்ம வயிறு எப்ப நிறையிறது? ஐயா, எல்லாருக்கும் சவுண்ட் கேக்குதா? கேக்குது ஐயா. உன்னிப்பாக கவனமாக இந்த காட்சியை பாருங்கள். ஏய், அங்க பாருங்கடா. என்னடா அது நெய்வேத்தியத்தோட நம்பி வந்துட்டு இருக்கறான்? அதானே அர்ச்சகரும் அவனை நம்பி எப்படி இந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டாரு? ஏய், அவன் வர்றது நல்லதுதான். அவனுக்கு மந்திரமே தெரியாது. போன வேகத்திலேயே வந்துடும்ல. ஒரே கமகமன்னு வாசனையா இருக்கே. மண்ணி நிறைய பச்சனை செய்து குடிச்சாளா? இருக்கும். பையன் முதல்ல பூஜைக்கு வரான்ல, என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு பாப்போம். இதெல்லாம் பிள்ளையார் சாப்பிடுறதுக்கு. படிச்சதெல்லாம் நமக்கு, வாச சாமிக்கு. விளங்காத பையன், சின்ன பையதானே. நம்பி குறுக்கள் வெள்ளையாப்பா. இன்னைக்கு நான் தான் பூஜை செய்ய போறேன். ஏன் நீங்க அர்ச்சனைக்கு வந்திருக்கீங்களா? அதை நீயே செஞ்சிருப்ப. சும்மா இருங்க, நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். சின்ன பையனை விட்டு அர்ச்சனை பண்ண சொல்றீங்களே, நாமளே செய்து போவாங்க. அப்பா சொல்ற மாதிரி மந்திரம்லாம் தெரியாது. நான் சொல்லிண்டதா நினைச்சுக்கோ. எனக்கு தெரியும் நீ நல்ல பிள்ளையராச்சே. இவெல்லாம் உன்னை பொல்லா பிள்ளையார்னு போய் சொல்லிட்டு இருக்கா. சரி, இந்த வெண்பொங்கல் இதோ பாத்தியா, சக்கரை பொங்கல், அதிர்சம், கொழுக்கட்டை, உனக்கு பிடிச்ச எல்லா பச்சனமும் இருக்கு. வந்து சாப்பிடு. அம்மா தான் சொன்னாங்களே நீ எல்லாத்தையும் சாப்பிடுன்னு. வா, வந்து சாப்பிடு. எனக்கு புரிஞ்சிச்சு, கதவு திறந்துருக்கா. இன்னும் நீ ஏன்
நீ சாப்பிடலனா நான் பூஜையில தப்பு பண்ணிட்டேன்னு அம்மா கோச்சுப்பா, அப்பா அடிப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா, சாப்பிடு. இதெல்லாம் நீ சாப்பிடலனா நான் உன் மேல முட்டிண்டு செத்து போயிடுவேன் பிள்ளையாரப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா. சாப்பிடு பிள்ளையாரப்பா. நம்பி, பிள்ளையாரப்பா வந்துட்டியா? சாப்பிடு பிள்ளையாரப்பா. நல்லது. குழந்தாய், நான் உண்டு விட்டேன், நீ சாப்பிடு. சும்மா தொட்டுட்டு சாப்பிடுன்னு சொல்றியா? நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுதான் ஆகணும். அப்படியா? சரி, சாப்பிட்டு விடுகிறேன். பிள்ளையாரப்பா. நம்பி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டு பையனா இருந்தாலும் பிள்ளையார் சாப்பிட்டாருன்னா நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். கொழுக்கட்டையெல்லாம் எனக்குதான், அதிரசமெல்லாம் எனக்குதான், சக்கரை பொங்கல் எனக்குதான். சும்மா இருங்கோ, பிள்ளையார் எல்லாமே சாப்பிட்டாரு. என்னடா கதை இழக்கிற? என்னது? பிள்ளையார் எப்ப வந்தாரு, எப்ப தின்னாரு, யாருக்கிட்டடா போய் சொல்ற? ஏய், சட்டம் போட்டு பேசாதடா, என் இதயமே நின்னுட்டு போல இருக்குது. உனக்கு அது ஒண்ணுதான்டா குறைச்சல். ஏய், இவன் உள்ளேயே உட்கார்ந்து எல்லாம் தின்னுட்டு நம்ம கிட்ட வந்து போய் சொல்றான்டா. ஆமா, 4 போட்டா தான் சரி வரும். என்ன ஆச்சு? ஏன் குழந்தை மிரட்டுறேன்? பிள்ளையாண்டா எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கான் தெரியுமா? கொண்டு வந்த பட்சணத்தை பூராவும் இவனே தின்னுபிட்டு பிள்ளையார் சாப்பிட்டதா போய் சொல்றான். ஏண்டா கண்ணா, அப்படியா சொன்ன? ஆமாமா, பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. ஐயோ ஐயோ, பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமான போய் சொல்றான்னு. அப்படி எல்லாம் சொல்லாதே. குழந்தைகிட்ட பொறுமையா கேட்டா உண்மையை சொல்லுவா. கண்ணா, நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், யாரும் உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டா. என்னடா நடந்தது, உண்மையை சொல்லிடு. ஐயோ, பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. ஐயோ, அதையே சொல்லி சாதிக்கிறானே. கண்ணா, பட்சணத்தை கீழே போட்டியா இல்ல யாரான பறிச்சுன்னு போயிட்டாளா? உண்மையை சொல்லிடுறா. ஏமா நீயும் பிராணன் வாங்குற? பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. எவ்வளவு பெரிய பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். குறுக்கலையா உங்க பிள்ளையாண்டா? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டா வரேன், நான் விசாரிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. டேய் நம்பி, என்னடா நடந்தது? பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க பிள்ளை உங்ககிட்டயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, எல்லாத்தையும் இவனே தின்னுட்டு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். உண்மையை சொல்லுடா, யார் சாப்பிட்டா? ஆமாப்பா, பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. மறுபடியும் அதையே சொல்றானே, இந்த வயசுல பெத்த தாவப்பட்டே போய் சொல்றானே. உன்னை நான் விட மாட்டேன். உண்மையை சொல்றா. போய் சொல்ல மாட்டானா? சொல்லுடா, சொல்லு. சும்மா 20 வருஷமா சாஸ்திர சம்பிரதாயத்தோட நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிள்ளையாருக்கு எனக்கு தரிசனம் தராத பிள்ளையார் இவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரா? இத்தனை வருஷமா நேமனிஷ்டியோட நான் பிரசாதத்தை நெய்வேத்தியமா காட்டிட்டு இருக்கேன். அதை ஏத்துக்காத பிள்ளையார் ஓம்னு கூட சரியா சொல்ல தெரியாத ஓம் பிள்ளையார்னு கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டாரா? ஏத்துக்கிட்டாரா? போய் சொல்றாண்டி, உன் பிள்ளை போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா.
பிள்ளையாரப்பா ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தானா? என்னடி நான் பாட்டு கேட்டுட்டே இருக்க, நீ கொட்டிட்டே இருக்கியே? ரொம்ப கரிசனம் தான். பெரிய பிடிச்சவர் மாதிரி புள்ளைய போட்டு அடிச்சுட்டு எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறீங்களோ? பாவம் தான், அவனால புரண்டு கூட படுக்க முடியல. வலியால துடிச்சுட்டே இருக்கான். அப்ப கூட பிள்ளையார் தான் சாப்பிட்டாருன்னு புலம்புறான்னா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை சுவாமி முன்னாடி தனியா பூஜை பண்ணதுனால மிரண்டு போயிருப்பானோ? இல்லன்னா எல்லாம் என்னால வந்ததுதான். ஏதோ விளையாட்டுக்காக பிள்ளையாரே நேரா வந்து உட்காந்து சாப்பிடு வர்றான்னு சொல்லிட்டு குழந்தை அதையே நம்பிட்டு இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிட்டு போல இருக்கு. பிள்ளையாரப்பா, ஒரு தெய்வ குத்தமும் நடந்துடக்கூடாதே. எங்க குழந்தை தெரியாம ஏதாவது தப்பு பண்ணி நான் மன்னிச்சிடும். பூஜைக்கு நேரமாச்சு, பொறுப்படுங்க. என்ன யோசிக்கிறேன்? நம்பிக்கிட்டே நைவேத்தியத்தை கொடுத்து விடு. ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தை நேத்திக்கு வாங்கி நாடி போறாதா? எதுக்கு அவனை எப்படி சோதிக்கிறேன்? இந்த பாரு, தர்மகர்த்தா கூட கோயில் விஷயமா முக்கியமா பேச வேண்டியிருக்கு. நம்பி, என்னப்பா என்னப்பா? இன்னைக்கு நீயே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிரும். நிஜமாவா? நிஜமா தாண்டா. இந்தா. அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். இதே எடுத்துக்க. போயிட்டு வா. ஐயா, இன்னைக்கும் பிள்ளையாரு எங்க ஐயால தான் சாப்பிட போறாரு. பிள்ளையாரப்பா, பாத்தியா, இன்னைக்கு நானே வந்திருக்கேன். இந்த பச்சனை எல்லாம் உனக்கு தான். வந்து சாப்பிடு. தெரியுமா, எங்க அப்பாவே இன்னைக்கு உனக்கு பூஜை பண்ண சொல்லி அமிச்சாரு. நேரமா இருக்கு, வந்து சாப்பிடு. என்ன நீ, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க. வந்து சாப்பிடு பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பா, ஏன் வர மாட்டேங்கிற? நேத்து வந்து சாப்பிட்டு போனல, அதே மாதிரி இன்னைக்கும் வாயேன். இப்ப நீ வரல, நான் நேத்து மாதிரி முட்டிப்பேன். குழந்தாய், நம்பி, பிள்ளையாரப்பா, என்ன வேண்டும்? பிள்ளையாரப்பா, வந்துட்டியா? நீ எங்க வரமாட்டியோ நினைச்சேன். நேத்து நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த பச்சனத்தெல்லாம் சாப்பிட்டல, யாருமே நம்பல. அப்பா நீ அடி அடின்னு அடிச்சாரு. என்னை அடிக்கிறச்ச நீ வந்து தடுத்துருக்கலாம்ல. சாப்பிடுது நீ, அடி வாங்குது நானா? சரி சரி, வந்து சாப்பிடு. நீ ரொம்ப பசியோட இருப்ப. நம்பி, இனி உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள். அப்ப சரி, நீ சாப்பிடு. ஏன், நீயும் என்னுடன் சாப்பிடக்கூடாதா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உனக்கு வேறு என்னதான் வேண்டும்? எனக்கு புத்தி வேணும். எல்லாருமே நீ மக்கு மண்டுன்னு சொல்றா. உன்னை எல்லாருமே ஞான விநாயகர்னு சொல்றாங்களே, எனக்கும் கொஞ்சம் ஞானத்தை தாங்க. அவ்வாறே ஆகட்டும். நம்பி, வேதாகமங்கள் அனைத்தையும் நீ ஓதாமலே உணர்வாயாக. எம்மை பற்றியும் எந்தை ஈசனை பற்றியும் நீ பாடும் பாடல்கள் சைவ உலகில் நிலையாக நின்று நிலவட்டும்.
தேவாரம் திருவாசகம் முதலானவற்றை தொகுத்து திருமுறைகளை வகுத்து நீ புகழ் பெறுவாயாக. தமிழ் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும். எத்தனை பேர் தூங்கிட்டீங்க? எல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கிறீங்களா? தூங்கல சார். இது உண்மையிலே நம்பிக்கை இப்படி வைக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது நம்ம வீட்டுல நம்ம நைவேத்தியம் பண்றோமே, கடவுளுக்கு படைக்கிறோமே, அவர் வந்து சாப்பிடுவாரு நம்ம நம்பியிருக்கோமா? ஆனா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எதை நம்புகிறீர்களோ ஆழமாக 100% நம்பிக்கையை நீங்கள் எதன் மீது வைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ திரும்ப 2வது நாள் வந்து பார்த்துட்டு இப்ப அவங்க அப்பாவும் நம்புறாரா இல்லையா? எப்படி நம்புறாரு? கண்ணால பார்த்தாதான் நம்புறாரு. இப்போ வாயால சொல்லும் போது நம்பல. அவ்வளவுதான். சொல்லும்போது நம்பல இல்லையா? கண்ணால பார்த்த பிறகுதான் நம்புறாரு. அந்த மாதிரி நாம இருக்கிற வாழக்கூடிய இந்த உலகத்துல அறிவியல்னு ஒரு பகுதி இருக்குது, ஆன்மீகம்னு ஒரு பகுதி இருக்குது. அறிவியலுக்கு நிரூபணம் தேவை, ஆன்மீகத்துக்கு நிரூபணம் தேவையில்லை. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சரிங்களா? ஆன்மீகம் என்பது நம்பிக்கை, அறிவியல் என்பது உண்மை. உங்களுக்கு அறிவியலுக்கு தான் நிரூபணம் தேவை. அப்பதான் சயின்ஸ் ஏத்துக்கும். இந்த உலகத்துல எதற்கெல்லாம் நிரூபணம் இருக்கிறதோ அதைத்தான் அறிவியல் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்துதான் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நிரூபணம்லாம் வேண்டியதில்லை. அப்ப நீங்க எப்பயுமே உங்க வாழ்க்கைய வெறும் அறிவை கொண்டு மட்டும் தேடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அது முழுமையடையாது. அது முழுமையடைய வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஆற்றல் நம்பிக்கை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். வாழ்க்கையில உண்மைகளை தேடிக்கொண்டிருக்காதீர்கள். மக்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை தேடுங்கள். ஏனென்றால் நம்பிக்கை இருக்கின்றது பாருங்க. நம்பிக்கை அதனுடைய சக்தி எப்படி என்றால் பல உண்மைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது நம்பிக்கை. நீங்க நம்புற உண்மை அல்லது நீங்க நம்புற நம்பிக்கை அது உண்மையாக இருக்கின்றதோ இல்லையோ, சரிங்களா? இதுவரைக்கும் உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை கூட நாளைக்கு உண்மையாக்கக்கூடிய தகுதியும் சக்தியும் இருக்கின்றது நம்பிக்கைக்கு. அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. நேத்து வரைக்கும் மக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பையன் இன்று முதல் ஞானம் அடைந்து விட்டான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஆனால் நம்பிக்கைக்கு அந்த பலம் உண்டு. நேத்து வரைக்கும் நீங்க என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம், சரிங்களா? இந்த உலகத்துல ஆகச் சிறந்த விஞ்ஞானிகள் கூட உங்களை பார்த்துட்டு இது தேரவே தேராத கேஸ்ன்னு கூட கைவிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பினீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதலில் எப்பொழுது பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள்? யாராவது சொல்ல முடியுமா? வெளி உலகத்தை பழகும் போதுதான். அவர்கள் செய்யாத தவறை வந்து திருப்பி கேட்கும்போது ஐயா. இல்லைங்க ஐயா, நம்ம குழந்தைங்க எப்ப திரும்ப பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? என்னம்மா? நம்மளை விட்டு பசங்க தள்ளி போறப்போ அந்த மாதிரி போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சார். இல்லைங்கம்மா, இல்ல. அதாவது குழந்தைகள் எப்ப பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு இந்த படத்துல நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. எப்போ உண்மை சொன்னா அடி விழுன்னு தெரியுது குழந்தைக்கு, அப்ப பொய் சொல்ல ஆரம்பிக்கும். ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது போட்டு வெளுத்து வாங்குறது.
அப்ப குழந்தை தெரிஞ்சுக்கும். ஓ! இப்படி செஞ்சா சொல்லக்கூடாது போல இருக்குது. 2வது தடவ நீங்க கேட்டீங்கன்னா, "இது யார்றா உடைச்சதுன்னு?" "நான் உடைக்கலையே! நான் தொடவே இல்லையே! நான் அந்த பக்கமே போலயே!" அப்படின்ரும் குழந்தை. ஏன்னா அதுக்கு தெரியும். ஏற்கனவே கை வச்சு உடைச்சதுக்கு தான் அவன் போட்டு வாங்கு வாங்குன்னு வாங்குனாங்கன்னு. அப்ப குழந்தை முதல்ல அங்க தான் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? உண்மைய சொல்லும்போது நீங்க அடிக்கிறீங்க. அப்ப அது மாற்றப்பட வேண்டும். சில விஷயங்கள் குழந்தை உங்ககிட்ட கேட்கும். சில விஷயங்கள் குழந்தை உங்ககிட்ட சொல்லும். அதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, அதனுடைய அறிவிலிருந்து இல்ல. அதனுடைய நம்பிக்கையிலிருந்து கேட்குது அது. அப்படிதான் இந்த குழந்தையும் கேட்டுச்சு அம்மாகிட்ட. "அம்மா இது எல்லாத்தையுமே பிள்ளையார் சாப்பிட்டுருவாருன்னு." அவங்க அம்மா விளையாட்டா சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. போடா எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாரு" அப்படின்னு. அம்மா சொன்னத அப்படியே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு நம்பி அந்த குழந்தை போய் செய்றான். சொல்லுங்க அருணகிரி சார். குழந்தையா இருக்கும்போது எப்பவுமே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிடுவாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது. ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்ப தூங்குன்னு சொல்லி தூங்க வைப்பாங்க. இப்ப எக்ஸாமுக்கு வரும்போது தூங்கிட்டு இருப்பான், எழுந்துடான்னு சொல்லிட்டு உல்டாவா சொல்லுவாங்க. ம். ஆரம்பத்துல நாம எப்படி பழக்கிறோமோ அப்படிதான் குழந்தை வந்து பின்னாடி வரும். இல்ல அது ஒண்ணு. 2வது பெரும்பாலான நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். குழந்தை இருக்கு பாருங்க. அது எப்பயுமே ஒரே மாரி உண்ணாது. ஒரு நாளைக்கு 1 இட்லி சாப்பிடும். ஒரு நாளைக்கு 2 இட்லி சாப்பிடும். ஒரு நாளைக்கு 1/2 இட்லி சாப்பிடும். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு எவ்வளவு பசி இருக்குதோ, அந்த பசி தீர்ந்த உடனே குழந்தை உடனடியா இமிடியேட்டா சாப்பாடு நிறுத்திரும். போதுன்னுடும். ஆனா நாம தான், "இந்தா தின்னு, தின்னு. இன்னும் கொஞ்சம் குடி. தண்ணிய ஊத்து." உள்ள திணிச்சு, திணிச்சு, திணிச்சு என்ன 2 இட்லி சாப்பிடுற குழந்தை இன்னும் 2 இட்லி சாப்பிடலையேன்னு. இப்படி திணிச்சு, திணிச்சு தான் நாம அதுக்கு வளர்க்குறோம். அதனால நீங்க எல்லாருமே புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த குழந்தை போல, இந்த சிறுவனைப் போல நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்கள் தொழில் மீது, உங்கள் வெற்றி மீது, உங்களுடைய எதிர்காலத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக அமையும். சில பேர்கிட்ட பேசுனீங்கன்னா தெரியும். "என்ன சொல்லுங்க?" சொல்லி முடிச்சோனே கடைசியா, இல்ல சார். எனக்கு நான் பொறக்கும்போதே தலையில கொடி சுத்தி பொறந்தனால சொல்ட்டாங்க. செவ்வா வந்து நீச்சம் அடைஞ்சிருக்குது. சனி வந்து உச்சத்துல இருக்குது. எதுவுமே என்னது வாழ்க்கையில மாறவே மாறாதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா, சத்தியமா மாறாது. அதனால தான் வந்து ஃபோர்டுனுடைய உரிமையாளர் ஹென்றி ஃபோர்டு என்ன சொல்றாருன்னா, "நடக்குன்னு நீ நம்புறியா? அதுவும் உண்மதான். நடக்காதுன்னு சொல்றியா? அதுவும் உண்மதான். நீ எத சொன்னாலும் அது உண்மதான்." அப்படிங்கிறார். காரணம் என்ன? 2மே எல்லாமே உன்னுடைய நம்பிக்கை தான். அப்ப இங்க எங்க முக்கியமான விஷயம்னா, நம்பிக்கை தான். சரி மணி 5:45 ஆயிருச்சு. இன்னொரு வீடியோ பார்க்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? இப்ப நான் இங்க பார்த்தது என்னன்னா, இப்ப நீங்க பார்த்தது, ஒரு நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? சரிங்களா? அப்போ இந்த நம்பிக்கை அந்த குழந்தை 100% நம்பனாம். 100% நம்பனா, அது அப்படியே நடந்தது. இந்த கடவுள்ன்ற கான்செப்டும், இந்த மாரியான திரைப்படங்களும், இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு கரு இருக்குது. அந்த கருவ புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் உருவாக்குனாங்க. நாம என்ன பண்ணிட்டோம், காட்சி பொருளை மட்டும் பிடித்துக் கொண்டு, கருப்பொருளை விட்டுவிட்டோம். ஓ! அப்ப பிள்ளையாரே வந்து சாப்பிடுவாரா? பிள்ளையார்ன்றது ஒரு கான்செப்ட். நம்மளை மிஞ்சிய ஒரு மகா சக்தி இந்த உலகத்தில் இருக்கின்றது என்பதற்கான ஒரு கான்செப்ட். அத ஏன் பிள்ளையார்ல வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அப்பதான் உருவகப்படுத்திக்க முடியும். அத பெரிய உருவமாக, பலம் கொண்டதாக. சரில. இதே விநாயகருக்கு பதிலா அந்த இடத்துல பூனை மூஞ்சி குடுத்து ஒரு கடவுள் நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுக்கங்க. சைனாவுல இருக்குது அது வேற விஷயம். அத விட்டுருவோம். என்ன? பூனை மூஞ்சி குடுத்து நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கங்க. நாம அத பெருசா நினைப்போமான்னா நினைக்க மாட்டோம். அது ஒரு பலம் கொண்டதாக மாறுமான்னா மாறாது. அப்ப நமக்கு அந்த உருவம் தேவைப்படுது. சரிங்களா? அப்ப யானை வடிவம், யானை உருவம்னும்போது அது பெருசாக இருக்குது, பலம் கொண்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இது. நாம என்ன பண்ணிட்டோம்னா, எல்லா இடத்துலயும் காட்சி பொருளை பிடித்துக்கொண்டு கருப்பொருளை விட்டு விடுகிறோம். அப்போ என்ன காரணம்னா, நம்முடைய அறிவு தான் அதுக்கு காரணம். ஏன்னா அறிவுக்கு என்ன தேவைன்னா, நிரூபணம் தேவை. இப்ப அவங்க அப்பா பாருங்க வராரு, அவர் கண்ணாலயே பார்க்குறாரு, பார்த்தோனே நம்புறாரு. ஆஹா! இவன் சொன்னது உண்மதான்டான்னு. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் சொன்னது உண்மதான். அப்ப தெரியலையே அப்பாவுக்கு ஏன்? ஏன்னா அப்பா வந்து கடவுளை அறிவைக் கொண்டு தேடுகிறார். மகன் நம்பிக்கை கொண்டு பார்த்தான்.
ஆகவே கடவுள்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு எப்ப தெரியும்னா, நம்பிக்கை வந்த பிறகுதான் தெரியும். உங்க கண்ணுக்கே தெரியும் அது. நீங்க அறிவு கொண்டு தேடினீங்கன்னா கடவுளை தேடவே முடியாது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்க வேண்டும். அடுத்தது அந்த நம்பிக்கை எவ்வளவு பலமா இருக்கணும்னு தெரியுங்களா? எவ்வளவு பலமா இருக்கணும்? இப்ப அதுக்கான ஒரு வீடியோ பார்க்க போறோம். பார்க்கலாமா? சவுண்ட் வருதுங்களா? வருது வருது. ஓகே ஓகே. ஆசிரியை நலந்தானே? நலந்தா. கௌண்டில்ய முனிவர் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறாரா? ஆமாம். அரசரை பார்த்துவிட்டு வருகிறீர்களா? ஆமாம். இதோ பாருங்கள், வானவில்லின் வண்ணங்களையும் வெல்லும் வண்ணம் பல வண்ண பட்டாடைகள். இதோ பொற்காசுகள். இதோ பார்த்தீர்களா, நவகிரகங்களை ஒன்றாக இணைத்து பார்ப்பது போல நவமணிகள் கொண்ட ஆபரணங்கள். என்ன பார்க்கிறீர்கள்? இவையெல்லாம் சக்கரவர்த்தி சோமசுந்தரரின் வேள்வியை நடத்தி வைத்ததற்காக அரண்மனையில் தந்த காணிக்கைகள். தங்கள் கணவரும் அந்த வேள்வியை நடத்தி இருந்தால் தங்களுக்கும் இவைகள் எல்லாம் கிடைத்திருக்கும் அல்லவா? அவர்தான் விநாயகருக்கு 108 அருகம்புற்களை போட்டு நாள்தோறும் பூஜை செய்தால் போதும் என்று நினைக்கிறாரே, அவர் எங்கே இதற்கெல்லாம் வரப்போகிறார்? தாங்கள் தவறாக நினைக்க கூடாது. தாங்கள் விரும்பினால் இதிலிருந்து எதையாவது எடுத்துக் கொள்ளலாம். வேண்டாம் வேண்டாம், நான் இதை பெற்றுக் கொண்டேன் என்று தெரிந்தால் அவர் என்னை மன்னிக்கவே மாட்டார். ஆசிரியை, சுவாமி அழைக்கிறார், நான் வருகிறேன். கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். ஆமா. ஆசிரியை, முகத்தில் ஏதோ குழப்பம் தெரிகிறதே. ஒன்றுமில்லை சுவாமி. பெண்கள் ஒன்றுமில்லை என்று தொடங்கினாலே ஏதோ விவகாரம் தொடங்கிவிட்டது என்றுதானே பொருள். அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? சுவாமி, அது என்னிடம் என்ன தயக்கம்? பரவாயில்லை. ஐயா, மத்தவங்கள கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கங்க. கணவன் மனைவிக்குள் எந்த குறையும் இருக்கக்கூடாது. நீ விரும்பியதை கேள். சுவாமி, மன்னர்களை நாடி செல்லும் முனிவர்கள் எல்லாம் பொன்னும் பொருளும் பெற்று திரும்புகிறார்கள். அதனால் நாமும் மன்னர்களிடம் சென்று மண்ணுலகை ஆளும் இந்த மன்னர்களிடமா? அதைவிட விண்ணுலக வேந்தன் 33 தேவர்களின் தலைவன் அந்த தேவேந்திரனிடமே சென்று கேட்கலாமே. கற்பக விருட்சமும் காமதேனுவும் கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்குமே. ஏன் இந்திரன் கண் அசைத்தால் போதும், அந்த குபேரனே ஓடி வந்து சங்க நிதியும் பதும நிதியும் தந்து யாவரும் நம்மை கண்டு வியக்கும் வண்ணம் செய்து விடுவாரே. ஆனால் என்ன ஆனால்? அது சாத்தியமாகுமா சுவாமி? ஏன் ஆகாது? என் யோக சக்தியால் உன்னை நான் இந்திர லோகத்திற்கே அனுப்புகிறேன். வா. ஆசிரியே, சுவாமி, இந்த அருகம்புல்லின் எடைக்கு எவ்வளவு செல்வம் கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக் கொண்டு வா. சுவாமி, சொன்னதை செய். இப்போ அன்பு செல்வன் ஐயா ஒரு அமௌண்ட் கேட்கிறாரு, பல்கா ஒரு அமௌண்ட் என்கிட்ட.
நான் என்ன பண்றேன், அவர்கிட்ட ஒரு குண்டு ஊசி கொடுத்து, இந்த குண்டு ஊசியை கொண்டு போய் சென்னை நாராயண சார்கிட்ட கொடுங்க, இதுக்கு என்ன எடைக்கு கிடைக்குமோ அதை மட்டும் வாங்கிக்கிங்கன்னா அவர் நம்பிக்கையோட போவாரா? கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பார்ப்போம். वर्णवर्णं किरीटिनं सहस्रनयनं चक्रं वज्रवाणं विभावये மகாராஜா, பூலோகத்திலிருந்து யாரோ ஒரு ரிஷி பத்தினி வந்திருக்கிறார். முனிவரின் பத்தினியை அழைத்து வாருங்கள். சுவாமி, இது என்ன அதிசயம்? தவசக்தி படைத்தவர்களால் மட்டுமே வர முடிந்த இந்த அமர லோகத்திற்கு ஒரு மானிட பெண்மணியால் எப்படி வர முடிந்தது? தேவேந்திரா, வந்திருப்பவர் சாதாரண பெண்மணி அல்ல. மனம், வாக்கு, காயங்களால் கணபதியை பூஜிக்கும் கௌண்டில்ய முனிவரின் பத்தினி ஆசிரியை. நல்லா கவனிச்சீங்களா அவர் நாரதர் என்ன சொல்றாருன்னு? இதைத்தான் வள்ளுவம் சொல்லுகிறது, மனம், வாக்கு, காயம். அப்படியா? வாருங்கள். எவருமே வர முடியாத இந்திரலோகத்திற்கு தாங்கள் வந்திருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. தேவ தலைவா, இந்திர சபைக்கே வந்து தங்களை தரிசிக்க முடியும் என்று இன்று வரை நானும் நினைத்ததில்லை. என் சுவாமியின் யோக சக்தியால் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு சித்தித்தது. தாங்கள் வந்த காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? அது சொல்லுங்கள். தயக்கம். இந்த அம்மா ஏன் இவ்வளவு தயங்குறாங்க? இவ்வளவு பெரிய இடத்துல வந்து இவ்வளவு சின்ன விஷயத்தை கேட்கணும் ஐயா. சின்னதா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஆள்கிட்ட வந்து அருகம்புல் அளவு கேட்டா அது நியாயமா இருக்குமா? அசிங்கமா இருக்காது? அவனை பார்த்து நம்ம யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவங்க தயங்குறாங்க. இருக்கிறது. ஆசிரியை, கௌண்டல்ய முனிவர் எதற்கு இங்கு அனுப்பினாரோ அதை சொல்லிவிடேன். நிறைந்த பொருளை பெற வேண்டும் என்றுதான் வந்தேன். ஆனால் என்ன? ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? இந்த இந்திரனுக்கா? தங்களுக்கல்ல, எனக்கு. ஓ, எதுவாயினும் கேளுங்கள். இதோ இந்த அருகம்புல்லின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று என் சுவாமி கூறியிருக்கிறார். அருகம்புல்லின் எடைக்கு பொருளா? நாராயண, திருமகளின் அருள் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த அவையில் நின்று கொண்டு இந்த அருகம்புல்லின் எடைக்கு பொருள் கேட்கிறார் இந்த அம்மையார். எதுக்கு இப்ப இந்திர சபையே சிரிக்குது? ரொம்ப சின்னதா நினைச்சிட்டு சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஐயா. ஆனா அருகம்புல்லு வந்து எவ்வளவு வச்சாலும் வெயிட் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அப்படி இல்லை. அதாவது ஒருத்தரோட தன்மையை வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. அவர் அது நம்பிக்கை அதிகமா வச்சிருப்பாரு. அந்த நம்பிக்கை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கை எவ்வளவு பெருசா ஆகுதுன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அற்புத சக்தி வாய்ந்த கற்பக விருட்சத்திற்கு அதிபதி நான். எதை கேட்டாலும் கொடுக்கும் காமதேனு என் ஏவலுக்காக காத்திருக்கிறது. என்னிடம் இந்த அருகம்புல்லை அனுப்பி வைத்து ஏளனம் செய்கிறாரா தங்கள் கணவர்? தங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். அந்த கானகத்தின் நடுவிலே இந்த அமராவதிக்கு நிகராக அரண்மனை ஒன்றை உருவாக்கி தர வேண்டுமா? அதன் கதவுகள் அனைத்தையும் தகதகவென ஜொலிக்கும் தங்கத்தால் அமைக்க வேண்டுமா? அதிலே ஒரு அலங்கார மண்டபத்தை ஏற்படுத்தி நவரத்னங்களையும் பதிக்க வேண்டுமா? பகைவர்களை அடிமையாக்கி உங்கள் காலடியில் பணிய வைக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். இங்கிருந்தே ஆணையிடுகிறேன். மன்னிக்க வேண்டும் அமராதிபா. என் சுவாமியின் வார்த்தைக்கு மாறுபட்டு நான் நடந்து கொள்ள மாட்டேன். சரியோ தவறோ, குறையோ நிறையோ, அந்த அருகம்புல்லின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் கொடுத்தால் போதும். இந்திரா, கொடுப்பவர் கொடுத்தாலும் அவரவரின் கொடுப்பினைப்படிதானே தங்கும். அப்படியே செய்துவிடு. நல்லது. தங்கள் விருப்பம். இப்ப நாரதர் என்ன சொன்னாரு? அவரவர் விருப்பத்தை கொடுப்பவர் கொடுத்தாலும் அவரவர் இயல்புக்கு தக்கபடித்தான் தங்கும்னு சொல்லிருக்காங்க. இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அவரு. இல்ல, கொடுப்பவர் கொடுத்தாலும் அவரவர் கொடுப்பினைப்படித்தானே தங்கும். அந்த கொடுப்பினைன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கவனிச்சு வச்சுங்க, வாழ்க்கையில தேவைப்படும். விருப்பப்படியே நடக்கட்டும். குபேரா, ரிஷிபத்திரியின் விருப்பப்படி இந்த அருகம்புல்லை துலாக்கோலிலிட்டு இதற்கு எவ்வளவு தர முடியுமோ அதை கொடுத்தனுப்பு. இந்த அருகம்புல்லுக்கு துலாக்கோல் வேறா? முதல் தராசு வர வரைக்கும் யாருக்கோ அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. அவர்கிட்ட இருந்து எல்லா அமௌண்ட்டும் கொடுத்ததுக்கு அப்புறமா அது பேலன்ஸ் ஆகாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ்னஸ் தெரியுது. இந்திரனுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ்னஸ் புரியுது. நாரதரே, நாராயணா, இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை தேவேந்திரா. ஆனால் ஒன்று மட்டும் மறுக்க முடியாத உண்மை. தேவலோகத்திற்கு அதிபதியான நீயே உன் கிரீடத்தை கழற்றி வைத்து விட்டதால் அஷ்டதிக்கு பாலகர்களும் இந்த அருகம்புல்லுக்கு அடிமையாகி விட்டீர்கள். அதாவது இதை கொடுத்தனுப்பிய கௌண்டில்ய முனிவருக்கு நீங்கள் எல்லோரும் அடிமை. நாராயணா, எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே. தயை கூர்ந்து கௌண்டில்ய முனிவரிடம் இப்போதே எங்களை அழைத்துச் செல்லுங்கள் தாயே.
என்னை மன்னித்து விடுங்கள். ஆசிரியை, எழுந்திரு. கவுண்டில்ய மாமுனிவரை சிரம்தாழ்த்தி வணங்குகிறோம். உதயத்தை தரும் கிழக்கு திசையின் காவலன் தேவேந்திரன். சூதியே, சுடரே, சூழும் ஒளிவிளக்கே என யாவரும் போற்றும் அக்னி தேவன். மழையென பொழிந்து மக்களை வாழ்விக்கும் வருண தேவன். உயிர் மூச்சுக்கு ஆதாரமாக விளங்கி உலவு வைக்கும் வாயு தேவன். நவநிதியங்களையும் அள்ளித்தரும் குபேரன். பாசத்தால் தவிக்கும் மக்களை பாசக்கயிற்றால் பிரிக்கும் யமதர்மன். பெருமை மிகுந்த நிருதி ஈசனை போன்ற ஈசானன். ஆசிரியை, இது என்ன விந்தை? நான் உன்னை இந்திரலோகத்திற்கு அனுப்பி வைத்தால் இப்பூவுலகிற்கு இந்திராதி தேவர்களை எல்லாம் நீ அழைத்து வந்திருக்கிறாயே. நாராயண முனிவரே, நாங்கள் கொடுத்தெடுப்பிய அருகம்புல்லுக்கு அடிமையாகி அவர்களே இங்கு வந்திருக்கிறார்கள். இது என்னால் ஏற்பட்ட மகிமையில்ல நாரதரே. விநாயக பெருமானுக்கு நான் அர்ச்சித்த அருகம்புல்லின் நிர்மாலியத்தால் ஏற்பட்ட பெருமை இது. சுவாமி, விநாயகருக்கு அர்ச்சித்த ஓர் அருகம்புல்லுக்கு இந்திராதி தேவர்கள் அடிமை என்றால் தாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் மீது அர்ச்சிக்கும் 108 அருகம்புல்லுக்கு ஈடாக என்ன இருக்கிறது? 7 லோகங்களை தந்தாலும் ஈடாக முடியாத பெரும் செல்வத்தை பெற்றிருந்தும் அழியும் தன்மை கொண்ட அற்ப செல்வத்துக்கு ஆசைப்பட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். தேவேந்திரா, உனது மகுடத்தை நானே உனக்கு சூட்டப் போகிறேன். நாரதரே, மகிழ்ச்சி தானே? யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. நாராயண. ஆஹா, விநாயகரை பூஜிப்பவருக்கு விசாலமான இதயம் இருப்பதில் வியப்பென்ன இருக்கிறது. கணபதியை வணங்கினாலே உயர்ந்த பண்பும் உன்னதமான ஞானமும் பெருகும் என்பதற்கு தாங்களே உதாரணம். மிக்க மகிழ்ச்சி. சென்று வாருங்கள். இந்த காணொளியிலிருந்து என்ன புரிந்து கொண்டீர்கள்? நீங்க எதை நம்புகிறீர்களோ அந்த நம்பிக்கை உங்களை உயர்த்தும். அது அந்த ஒரு அதாவது ஒரு கருத்தை வந்து இந்த படத்தை, இந்த காட்சி வந்து நம்ம உறுதிப்படுத்து. சரி, அன்பு செல்வன் ஐயா. நம்பிக்கை சின்னதோ பெருசோ, அந்த உருவம் சின்னதோ பெருசோ, அதனுடைய சக்தி தான் மெயினா பார்க்க முடியும். நன்றி நன்றி. அருணகிரி ஐயா. உண்மையான நம்பிக்கை இருக்கும்போது அது நிச்சயம் நம்ம அந்த ரீச் பண்ணுவோம் அப்படின்ட்டு அது நிறைவேறும். இல்லைங்க, இதுல வந்து என்னன்னா உண்மையான நம்பிக்கை பொய்யான நம்பிக்கைன்னு இல்லை. சரிங்களா? அப்படி 2 இருக்குதான்னா இல்ல. நம்பிக்கை நம்பிக்கை தான். இல்ல, அப்போ பரிபூர்ணமான நம்பிக்கை, 100% நம்பிக்கை. சரிங்களா? அதுதான் இங்க இருக்குதே தவிர இங்க உண்மை பொய்க்கு இடம் இல்லை. இங்க எதுக்கு இடம் இருக்குன்னா அது பரிபூர்ணத்துவம் பெற்ற நம்பிக்கையா இல்லையா என்பதுதான். இல்ல, நீங்க சொல்றீங்க 100% நம்பிக்கை. அந்த அம்மா 100% நம்பிக்கை அங்க அருகம்பொருள் போலையே. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வேரியேஷன் வருது. அது எப்படி நம்பிக்கை 100% சொல்ல முடியும்? இல்லைங்கய்யா, அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, கொடுத்த ஆளுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இதை கொண்டு போய் இதுக்கு உண்டானதை வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு என்ன போய் கிடைக்க போகுது, தூசு மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன கிடைக்கணும்? அதெல்லாம் இல்லை, நீ கொண்டு போய் இந்த எடைக்கு தவிர நீ வேற வாங்கக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்ன? அவருக்கு நம்பிக்கை இருக்குது, தேவலோகமே அடிமையாயிடும். புரியுதுங்களா? கொடுத்து அவருக்கு நம்பிக்கை இருக்கு சார், இப்படி வச்சுக்கலாமா? இப்ப நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, ஆனா எங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ உங்களோட நம்பிக்கை எங்களுக்கு வின் பண்ணணும்னு நினைக்கலாமா? அப்படி வச்சுக்கலாமான்னு கேட்கிறேன். அதுதான் ஐயா நான் ஏற்கனவே பாடமே நடத்திட்டேன். நம்பிக்கையை கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கல, அந்த வார்த்தையே பயன்படுத்தாதீங்க.
உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை நீங்க வெளியில தூண்டி விட்டு எடுக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன். ஓகே 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 ரைட். நான் மாத்தி சொல்லிட்டேன், தவறு. புரியுதுங்களா? எங்களோட அந்த அந்த வார்த்தையில மாற்றமே இருக்கக்கூடாது, வார்த்தை பிரயோகத்துல மாற்றமே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப வெளியில இந்த பாடத்தை கத்துக்காதவங்க வெளியில நம்பிக்கை கொடுக்குறாங்க வாங்குறாங்கன்னு சொல்றது வேற. ஆனா கத்துக்கிட்ட பிறகு நாம இந்த இடத்துலயாவது அதை பயன்படுத்தாம இருக்கணும். சரி 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 சரி. அப்போ எங்களோட நம்பிக்கையே நீங்க இது பண்றீங்க, அதாவது தூண்டி விடுறதுன்னு அர்த்தம். நல்லா பாருங்க, அவரு கூட நம்பிக்கையெல்லாம் கொடுத்தனுப்பல, அவங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் வர வைக்கல. அவரு பொருள் மட்டும்தான் கையில கொடுத்து அனுப்பிச்சாரு. ஆனா அந்த பொருள்ல அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையே அவங்க அங்கேயும் கொடுத்துருந்தாருன்னா அவங்களும் அதே மாதிரி தெம்பா போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னா கூட கொடுத்தவருக்கு நம்பிக்கை உண்டு. அதுக்காக அவரு எதிர்க்க இருக்கிற ஆளுக்கிட்ட எல்லாம் நம்பிக்கையெல்லாம் வர வச்சு கொடுக்கல. நீ கொண்டு போ, இதுக்கு என்ன கிடைக்குமோ அதை வாங்கிட்டு வா போ அப்படின்ட்டாரு. புரியுதுங்களா? நன்றிங்க. ரிச் ஏழுமலை ஐயா. இது வந்து முதல்ல அதுல டீப் ஆயிட்டதுனால அழுக வந்துருச்சு ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு இறைவனின் பேராற்றலால் இந்த நம்பிக்கையை நமக்குள் வளப்படுத்தி கொண்டால், இருக்கிற நம்பிக்கையை நாம் வந்து செம்மைப்படுத்தி கொண்டால் எதையும் சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும் கூட்டு தெரிஞ்சுட்டேன். ஐயா ஒரு சின்ன திருத்தம். இறைவனின் பேராற்றலால் என்பதை விட பிரபஞ்ச பேராற்றலா இல்ல இல்ல, நம்பிக்கை என்பதே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறை பேராற்றல் தான். இறைவனின் பேராற்றலால் நீங்கள் நம்பிக்கை பெறவில்லை, உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறை பேராற்றலே அந்த நம்பிக்கை தான். வேலுமதன் ஐயா. ஐயா இதுல வந்து நம்பிக்கை, அதாவது அவர் வந்து அந்த சின்ன அருகம்புல் அனுப்புனது வந்து அதான் அவருக்கு தெரிஞ்சுதான் அனுப்பியிருக்காரு. அவங்க கிட்ட எல்லாரும் அடிமை ஆயிடுவாங்கன்றது இந்த கதை நான் கேட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதனால என்னால கெஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த நம்பிக்கை தான் அவங்கள அந்த அளவுக்கு அவரை அடிமையாக்கி இருக்கு. அந்த அருகம்புல்லுக்கு இருக்கிற பவர் வந்து அவர் உணர்ந்து இருக்காரு. தொடர்ந்து விநாயகருக்கு பூஜித்ததால அந்த அருகம்புல்லுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு அதை நம்பி இருக்காரு. அந்த மாதிரி நம்ம நம்பணும்ன்றதுதான் இதுல கருப்பொருள். ஆமா. ராஜசேகர் சார், மில்டன் ராஜசேகர் ஐயா. வந்து அனைத்து எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கு. நம்பிக்கை இருந்ததுன்னா இந்திரலோகத்தையும் ஜெயிக்க முடியும், இந்திரனையும் பூமிக்கு கொண்டு வர முடியும்னு சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். நன்றிங்க. கலைச்செல்வன் ஐயா. இந்த நம்பிக்கைய இந்த கௌடல்ய முனிவர் வந்து நீ சொல்லிய நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும்ங்கிறத நல்லா நல்லா திருப்பி திருப்பி வந்த மாதிரி இருக்கு. அவர் மனவாக்கு காயம்னு நடுவில் வேற சொல்லிட்டீங்க. அதை அவர் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறார். நல்லா உரு ஏத்தி 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 ஏத்திக்க அதுக்கு ஒரு டெஸ்ட் ப்ரூஃப் இந்த அம்மா ஆதிரியை விட்டு டெஸ்ட் எல்லாருக்கும் வெளிப்படுத்தி காமிச்சிட்டார். அங்க விநாயக பெருமான்கிட்ட கொல்கட்டை இதெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு மனவாக்கு காயத்தினால அங்க ஒண்ணு வெளிப்படுத்தினது. இங்க வந்து மனவாக்கு காயத்தினால பிராக்டிஸ் பண்ண டெஸ்ட் ப்ரூஃப் மக்களுக்கு காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அருமையான கதை. கௌடல்ய முனிவரும் ஆதிரையும் பலப்படுத்துறத வந்து நல்லா சிறப்பா திருப்பி திருப்பி ஏறுவத மாதிரி இருக்கணும். நன்றிங்க. நன்றிங்க. பலப்படுத்துறது வீண் கிடையாது. பாண்டியராஜ் ஐயா. பாண்டியராஜ் ஐயா. ஐயா நம்பிக்கை என்பது இருவரு சம்பந்தப்பட்டது மாதிரி கொண்ட பக்தி மேல அவர் அந்த நம்பிக்கையா இருந்ததுனால கட்டிய மனைவிட்ட அந்த நம்பிக்கையை கொடுத்து அனுப்பும் போது அந்த பொருள் மாறாம இருக்கும் போதுதான் அதோட மகத்துவம் எங்க இருந்தாலும் அதோட நம்பிக்கைய முழுசா இருந்ததுனாலதான் அவருக்கு அதுக்கு ஈடா எதையுமே கொடுக்க முடியல அப்படின்றத எனக்கு புரிய வச்சது ஐயா. ஓகே ஐயா. ஹாப்பி கிரண் சார். அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். அருமையான இந்த சந்தர்ப்பத்தில் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்த வைபிரட் அசோக் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா சார், மேலுமே நான் ஒரு இது உப்பல்ல, நான் வந்து இந்த தேடலை ஆரம்பிச்சு பல வருஷங்கள் ஆச்சு. ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு ட்ரைனிங் பாயிண்ட் கிடைக்கணும், ஆனா பட் அது எங்காவது ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன்.
பட் அந்த நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி சார். நன்றி நன்றி ஐயா. அடுத்தது ஓம்குமார் சார். நம்பிக்கை தான் சார். நம்பிக்கை வந்து 100% அங்க வந்து வேலை செய்யுது சார். அந்த 1% கூட குறையாம அவங்க இது பண்றதுனால அந்த நம்பிக்கை அங்க வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறேன் சார். ம் நன்றி சார். ஓகே, திலகம்மா. சார் வணக்கங்க சார். நம்ம வைக்கிற நம்பிக்கைகளை எத்தனை இடையூறுகள் தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் சார் வெற்றி அடையும் அப்படிங்கறத ம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இதுல. நன்றி நன்றிம்மா. மேஜர் நாராயண் சார். நம்பிக்கை வைக்கிறது பரிபூர்ணமா இருக்கும். ம் ஒண்ணு ஒரு இடையில ஒண்ணும் கிடையாது. நன்றிங்கய்யா. சிவபாலன் சார். வணக்கம் சார், செல்வ வணக்கம். நான் இந்த இடத்துல வந்து எப்படின்னா, புத்தகத்துல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இஃப் யூ ஹியர், நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கலாம். இஃப் யூ ஸ்பீக், நீங்க தெரிஞ்சதை தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து நிறைய கேட்கதான் சார் ஆசைப்படுறேன். இல்ல கேளுங்கய்யா, எனக்கு கருத்து சொல்லுங்க. இல்ல சார், என்னால கருத்து ஒன்றும் சொல்ல முடியல சார். நிறைய நான் சொல்ல வந்த கருத்துக்கள் நிறைய வந்துருச்சு. நிறைய கேட்க ஆசைப்படுறேன் சார். சரி, முதல் வீடியோவுக்கோ 2வது வீடியோக்கோ என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? சார், முதல் வீடியோல வந்து ஒருத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒருத்தவங்க சொன்னா அதுல நம்பிக்கை கொள்ளணும். ஏன்னா சொல்றவங்க வந்து தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரிய சொல்றாங்களோ, பட் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம நம்பிக்கையை எடுத்துக்கிட்டோம்னா அது நடக்கும் அப்படிங்கிறது என்னோட ஓகே கருத்து சார். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு பாடத்தினுடைய கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். என்ன அந்த கன்க்ளூஷன்னா, 2 வீடியோ பார்த்தீங்க, 2மே நம்பிக்கை சம்மந்தப்பட்டதான். ஆனால் முதல்ல அந்த சிறுவன் வந்து விநாயகருக்கு படைச்ச அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. உங்களிடம் 100% நம்பிக்கை வந்து விட்டால் அது உங்க வாழ்க்கையில் நிகழ்ந்தே தீரும். அதை எவராலும் தடுக்க முடியாது. இது முதல் வீடியோ சொன்னது. 2வது வீடியோல என்ன சொன்னதுன்னா, அந்த அருகம்புல்லுக்கு நிகரா இந்திரலோகத்தையே கொடுத்து கூட அது இறங்கவே இல்லை. பாத்தீங்களா இல்லையா அந்த தட்டு? அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்கு நிகரானது வேறொன்று இல்லவே இல்லை. புரியுதுங்களா? கடைசியா அந்த அருகம்புல்லுக்கு ஈக்குவலா ஏதாவது பண்ணாங்களா அவங்க? கடைசி வரைக்கும் அது 1 இன்ச் கூட நகரல. நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோல? அது பண்ண முடியலன்னு தானே எல்லாரும் சாஸ்தாங்கமா விழுந்துட்டாங்க அந்த அம்மாட்ட. என்ன சொன்னாலும் அதுதான். கேட்கறது. அப்ப அதுல நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்கு நிகரானது வேறொன்று இல்லவே இல்லை. அதை விட பெருசோ இல்ல அது மாதிரியா கூட இல்லைன்ற நானு. அதைத்தான் நீங்க 2வது வீடியோல புரிஞ்சுக்கணும். அப்போ கௌண்டல்ய முனி கையில கொடுத்து அனுப்பிச்ச அந்த அருகம்புல் இருக்கு இல்லையா? அருகம்புல் ஏன் இவ்வளவு வெயிட் ஆச்சு? அதோட அவர் நம்பிக்கை வைக்க வைக்க அந்த அருகம்புல் வெயிட் ஆகுது. அப்போ அவர் வெறும் அருகம்புல்ல கொடுக்கல, அந்த அருகம்புல்லுல அவருடைய நம்பிக்கையை ஏத்திட்டாரு. புரியுதுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, இந்த சுடுகாட்டு பக்கம் இடுகாட்டு பக்கம்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா, பேய் என்னை போட்டு அழுத்திருச்சு, சரிங்களா, ஆளே இல்லை ஆனா என்னை போட்டு பயங்கரமா அழுத்திருச்சு, உடம்பெல்லாம் வெயிட்டா இருக்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அருகம்புல்ல அவருடைய நம்பிக்கையை ஏத்துனதுனால அது அவ்வளோ வெயிட் ஆயிடுச்சு. நம்பிக்கைக்கு அவ்வளோ வெயிட். அருகம்புல்ல அவ்வளோ வெயிட் கிடையாது. அருகம்புல் எவ்வளோ இடம்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த இடத்துல அருகம்புல் எப்படி இவ்வளோ வெயிட் ஆச்சுன்னா, அது வெறும் அருகம்புல்லா போல அதுல வந்துன்னா கௌண்டல்ய முனியினுடைய நம்பிக்கை இருந்தது. 100% நம்பிக்கை, பலமான நம்பிக்கை அதுல இருந்ததுனால அதுல எடுத்துன பிறகு என்ன ஆயிப்போச்சு? பயங்கர வெயிட் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய ஒன்றின் மீது நீங்கள் உங்களுடைய 100% நம்பிக்கை ஏற்றி விட்டீர்கள் என்றால் அதற்கு நிகர் வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. புரிஞ்சுங்களா ஐயா? நீங்க ஒரு கருத்து மீதோ ஒரு பொருளின் மீதோ ஒரு செயலின் மீதோ நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை 100% நம்பிக்கையை, பலமான நம்பிக்கையை நீங்கள் ஏற்றி விட்டீர்கள் என்றால் அதற்கு நிகரானது இந்த உலகத்தில் வேறொன்று இல்லை. அப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் நடக்கணுமோ, எதெல்லாம் செய்யணுமோ, அது எல்லா சக்தியுமே கடவுள் ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துட்டாருன்றதுக்கு இது ஒரு பெரிய ப்ரூஃப். இனிமேல் வெளியில இருந்து உங்களுக்கு எந்த சக்தியும் வர வேண்டியதில்லை.
நீங்க உங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தினால் போதுமானது. அவ்வளவுதான் விஷயமே. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க எப்போ 100% ஆக்குறீங்களோ, அதை எப்போ பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்களோ, அப்போ அது உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தே தீரும். ஆனா அதுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். நம்பிக்கை எப்பொழுது பலமாகும் என்று கேட்டீர்கள் என்றால், நீங்கள் அனுதினமும் ஒரு செயல் செய்ய வேண்டும். அந்த செயல் வழியாகத்தான் அது பலப்பெறும். நீங்க நல்லா பார்த்தீங்களா அதுல? நீங்க கொடுத்த ஒரு அருகம்புல்லுக்கு இவ்வளோ பெரிய சக்தி நடக்குது, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. இந்திரலோகமே அடிமையாயிடுச்சு. நீங்க தினமும் என்ன பண்றீங்க? 108 அருகம்புல்ல போட்டு போற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னுவாங்க. அப்போ என்னன்னா, அந்த அருகம்புல் எப்போ வெயிட் ஆச்சுன்னா, நீங்கள் தினசரி 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 அனுதினமும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தினால் அது இவ்வளவு வெயிட் ஆச்சு. உங்களுடைய நம்பிக்கையும் அப்படிதான். நீங்கள் அனுதினம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தினால் தான் அதை வெயிட் ஆக்க முடியும். நான் சும்மா இப்போ நாளையிலிருந்து நம்பிக்கை உள்ள வந்துருச்சு, உடனே அப்படியே உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நான் அல்காயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் இருக்கிறவங்கலாம் குத்தக்கூடாது. யாரா எதா பேசுனா எனக்குள்ள நம்பிக்கை இருக்குடா, இந்தாடா போட்டுறா மெதிடா உதடான்னு. அப்படி இல்லை. நம்பிக்கைன்றது அப்படி வெயிட் ஆக்குறது இல்லை. நீங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய செயல்கள் வழியாக அதை பலமாக்குவது. நீங்க அங்க அதை தான் கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான கவனிப்பதுதான். நீங்க அனுதினமும் ஒரு செயலை செய்கிறீர்கள்டா, அது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாமலே அது பயங்கர பலமாயிடும். நான் தலையில வைங்க என்ன, நெத்தில வைங்க என்ன, மூக்குல வைங்க என்ன, தாடையில வைங்கன்னும் போது மூக்குல வச்சிங்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் அனுதினமும் கற்றுக்கொண்ட பழக்கம். பழக்கம் என்பது அனுதினமும் கற்றுக்கொண்டது. ஆகவே அந்த பழக்கம் வெயிட் ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட விட முடியறது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா இதை விடவே முடியல. காரணம் என்ன? பழக்கம் ஆயிடுச்சு. அந்த பழக்கங்கள் தான் உங்களுடைய நம்பிக்கையினுடைய பலத்தை தீர்மானிக்கின்றது. நான் சொல்றேன் அருணகிரியை பார்த்து, நாளையிலிருந்து உங்க வாயில இங்கிலீஷ்ன்றதே வராது சார், மறந்து போயிடும், எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு. அப்படிங்களா? மறந்து போயிடுமா? இனிமேல் நாளையிலிருந்து இங்கிலீஷே பேச மாட்டேன் நானு. உடனே நம்பிடுவாரா? நம்ப மாட்டாரு. அனுதினமும் ஒரு விஷயம் உங்ககிட்ட நடக்கணும். புரியுதுங்களா? அத டெய்லி நம்மள இல்ல நீங்க ஒரு மண்டலம் அவர்கிட்ட சொன்னா உண்மையிலே மறந்துடும். இல்ல நம்மள சுத்தி இருக்கிற மக்கள் சரிங்களா, செய்தித்தாள்கள் வழியாக, தொலைக்காட்சிகளின் வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக மீண்டும் 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 தினசரி எது அவங்களை வந்து அடைகிறதோ அதை அவர்கள் நம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். மீடியா, நாம எதெல்லாம் மீடியா என்று சொல்றோம்? சோசியல் மீடியா, டிவி ஒரு மீடியா, பேப்பர் ஒரு மீடியா, சரி ரேடியோ ஒரு மீடியா. இப்படி எல்லாத்தையும் மீடியான்னு சொல்றது காரணம் ஊடகம். எது மக்களிடம் ஊடுருவி செல்கிறதோ அது ஊடகமாக மாறுகிறது. அப்போ தினசரி நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, எது உங்களுக்குள் செல்கிறதோ அது சார்ந்த நம்பிக்கை தான் உங்களிடம் பலமாகும். அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலை எழுந்து இரவு படுக்கும் வரைக்கும் எதே உள்ள செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்து அனுமதிக்க வேண்டும். எது உங்களுக்குள்ள போகணும். ஏனென்றால் எது மீண்டும் 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 திரும்ப திரும்ப உங்களுக்குள் செல்கிறதோ அதன் காரணமாக நீங்கள் அதுவாகவே ஆகிறீர்கள். ஏன்னா அதை வச்சு உங்களுடைய நம்பிக்கை பலமாகிறது. புரியுதுங்களா? சரி, இளநீ இருக்கு இல்லைங்களா? இளநியை உடைச்சு பார்த்தா என்ன சார் இருக்கும்? வழுக்கை. வழுக்கையா? தண்ணி தண்ணி தான் இருக்குங்க ஐயா. சரிங்களா? அப்போ அனுதினமும் அந்த தண்ணி அதுக்குள்ள சுரந்து 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 ஒரு கட்டத்துல தேங்காயா மாறுது பாருங்க. அப்போ தேங்காயா மாறின உடனே அதுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர்ல இருக்கிற பருப்பு எங்கிருந்து வந்தது? எங்கிருந்துங்க ஐயா வந்தது? அந்த தண்ணி திரும்ப சுருங்கி பருப்பாக மாறி இருக்கு. ஆ அப்போ தண்ணி தான் அந்த இடத்துல பருப்பா மாறுச்சு. ஆனா அது ஒரு நாள்ல நடக்கல. புரியுதுங்களா? புரியுது. முதலில் வெறும் தண்ணியாக இருந்தது.
அந்த தண்ணி அணுதினமும் 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 மாற்றமடைந்து 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 அது தேங்காய் பருப்பாக மாறிவிட்டது. அப்போ ஒரு திரவ பொருள் ஒரு திடமாக மாறுவதற்கு காலம் தேவை. பல பேர் சொல்லுவாங்க, என்னங்க அப்படின்னு, காலம் கனிந்தது என்று. ஐயா, மாங்காய் காயா இருக்கும்போது புளிப்பா இருக்குதுங்க ஐயா, வாயிலே வைக்க முடியல. ஆனால் அது பழுத்து விட்டால் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த காய் இவ்வளவு இனிப்பாக மாறியது அதற்கு என்ன காரணம் என்றால், அது காலத்தால் கனிந்தது. புரியுதுங்களா? அப்ப அதுக்கு ஒரு காலம் வேணும், டைம் வேணும். அப்ப உங்களுடைய நம்பிக்கையை அதை பலப்படுத்த பலப்படுத்த அதனுடைய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரு டைம் வேணும். சரிங்களா? அப்போ நீங்க எதை ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா, ஒரு சில நம்பிக்கைகள் 10 நாள் நடக்கும், ஒரு சில நம்பிக்கைகள் ஒரு 2-3 வாரத்துல நடக்கும், ஒரு சில நம்பிக்கைகள் சில மாசங்கள் நடக்கும். ஆனா நான் உங்ககிட்ட சொல்றது, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கை எதுவென்றால், எந்த நம்பிக்கையை நீங்கள் பிடித்துக்கொண்டு 10 ஆண்டுகளுக்கு விடாப்பிடியாக நீங்கள் பயணம் செய்ய முடியுமோ, அந்த நம்பிக்கையை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அது தொழிலாக இருக்கட்டும், அல்லது ஒரு அமைப்பாக இருக்கட்டும், இயக்கமாக இருக்கட்டும், குழுவாக இருக்கட்டும், நீங்கள் எதில் இருந்தாலும் உங்ககிட்ட 10 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தா தான் உங்களுடைய தொழில் ஜெயிக்கும். அது என்ன வந்தாலும் சரிங்க சார். இப்ப கொண்டு போனாங்க பாருங்க, அருகம்புல் மாதிரி. அம்மா, நான் நீ கேட்டீங்கன்னா அந்த காட்டுக்கு நடுவுல மிகப்பெரிய அரண்மனை கட்டி தருன்றாரு. உடனே குபேரர் சொல்றாரு, நான் எல்லா கதையும் தங்கத்துல போட்டு இழக்கிட்டுமான்றாரு. சரிங்களா? உடனே ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, நான் வைரத்தை பதிக்கட்டுமா, ஃபுல்லா மார்பிள்ல இழைக்கட்டுமா, என்னென்னமோ கேக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம், எனக்கு இது மட்டும் கொடுத்தா போதும். கடைசி என்ன நடந்தது? அதே மாதிரிதான். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் உங்களுடைய நம்பிக்கையை கொண்டு காலடி எடுத்து வைக்கும் பொழுது இயற்கை என்ன பண்ணுனா, உங்களை மயக்குவதற்காகவும் உங்களை தடுமாற வைக்கிறதற்காகவும் வேற ஒண்ணு அப்படியே பிரகாசமா காட்டும். வேற ஒண்ணு பிரகாசமா காட்டும். அடடா, நான் போன வாரம் தானே அதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், நீ இந்த வாரம் வந்திருக்கிற, அற்புதமா இருக்குதே. நல்லா நீங்க ஒத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பெல்லாம் நீங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ, முடிவு எடுத்து பயணம் பண்றீங்களோ, அப்போ பெஸ்ட் ஆப்ஷனே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்ணுல காட்டும். எதுக்கு தெரியுமா? அது பெஸ்ட்ங்கிறதுக்காக இல்ல. நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு உங்களுக்கு செக் பண்ணுது, அவ்வளவுதான். அதுக்காக தான் நமக்கு இந்த உலகத்துல நிறைய நீதி கதைகள்லாம் அதுக்காக தான் சொல்லப்பட்டது. நீங்க உங்க நம்பிக்கையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றதுக்காக தான். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு விறகு வெட்டியினுடைய கதை. ஆத்தோரத்துல விறகு வெட்டிக்கிட்டே இருப்பாரு, கோடாரி தவறி ஆத்துக்குள்ள விழுந்துரும். உடனே உள்ள இருந்து தேவதை வெளியே வருவாங்க. அவங்க என்ன கேட்பாங்க? முதல்ல ஒரு தங்க கோடாரி எடுத்து கேட்பாங்க, இது உண்ணுதா? இல்ல இல்ல, அது என்னது இல்ல. அடுத்து ஒரு வெள்ளி கோடாரி எடுத்து காட்டுவாங்க, இது உண்ணுதா? இதுவும் என்னது இல்ல. அடுத்து ஒரு இரும்பு கோடாரி எடுத்து காட்டுவாங்க, ஆமா ஆமா இதுதான் என்னதுன்னு. அதுல நீங்க உறுதியா இருந்த காரணத்தினால தான் அந்த தேவதை என்ன பண்ணுன்னா, தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் கொடுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க எல்லா நீதி கதைகளையும் கேளுங்க. அந்த நீதி கதைகள் மூலியமாக நமக்கு சொல்ல வரக்கூடிய அந்த மைய கருத்து எதுவென்றால், உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதித்தன்மை இழக்க வைப்பதற்காக இந்த உலகத்திலே கவர்ச்சி பொருட்கள் வரும், மாயை தோன்றும், உங்கள் கவரப்படும், உங்களுக்கு போதை ஏற்றப்படும், உங்களை அப்படியே மிதக்க வைக்கும். எல்லாம் வரும். ஆனா அதெல்லாம் தாண்டி தான் நீங்க நிக்கணும். நீங்கள் யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். கிறிஸ்துவத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருப்பவர்கள் யாரும் இங்கு உண்டா? யாரா இருக்கீங்களா? சரி. அதாவது எல்லா மதத்திலையும், எல்லா இனத்திலையும், எல்லா பிரிவிலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்காங்க. நல்லவங்க மட்டுமே இருக்கிற எந்த இனமோ, மொழியோ, இல்ல மதமோ எதுவுமே கிடையாது அப்படி. எல்லாத்துலயுமே எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படி என்ன அணுகி ஒருத்தர் கேட்டார். இந்த செல்வ சிந்தனைன்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லும்போது, அவர் சொன்னாரு, சார் எல்லாருடைய மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க கரெக்டா சொல்றீங்க சார் அப்படின்னு. அவர் உடனே ஒரு நாள் ஒரு இடத்துக்கு வர சொன்னாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு போனேன். நல்ல விருந்து. பிரியாணியோட சாப்பிட்டேன். சரிங்களா? அங்க ஒரு ஃபாதர் ஒருத்தர் வந்தாரு.
அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவர் உட்காந்து, நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, என்ன அது எல்லாம் பொதுவா விசாரிச்சாரு. எல்லாம் ஓகேன்ட்டேன். அப்பதான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குதான்னாரு. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே அவர் சொல்லாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க கடன் எல்லாத்தையும் இந்த வருஷத்துலேயே அடைச்சிடலாம். ஒரு நல்ல பங்களா வாங்கிக்கிங்க, நல்ல கார் வாங்கிக்கிங்க. ஆனா நீங்க இனிமேல் வாயை திறந்தால் அல்லேலூயா 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 என்று சொல்ல வேண்டும். சொல்றீங்களான்னு கேட்டார். நீங்கள் கிறிஸ்துவனுடைய போதனைகளை மக்களிடம் பரப்புங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா பணமும் வர வேண்டிய இடத்துல இருந்து வந்துருன்னாரு. கேட்கும்போது கொஞ்சம் ஆசையா தான் இருந்துச்சு. நீங்க இப்பவே ஊன்னு சொல்லுங்க, வெளி நிக்குதுல காரு, அதை எடுத்துட்டு போங்கன்றாரு. மனசு தடுமாறுமா தடுமாறாதா? நான் அப்பவே பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தேன், 1,00,000 செல்வந்தரை உருவாக்கணுமா இல்ல இது இங்கேயே போட்டு கார் எடுத்துட்டு போயிடலாமான்னு. ஒருவேளை அதை பிரிண்ட் பண்ணி பாக்கெட்ல வச்சு அடிக்கடி பார்த்ததுனாலே பேசுனதுனாலே தெரியல, அதை விட முடியல என்னால. அவர்கிட்ட சொல்லிட்டேன், இல்லைங்கய்யா நீங்க ரொம்ப பெரிய ஆஃபர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்ல அவர் சொல்றது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க வெள்ளை கலர்ல அங்கி அணிஞ்சு மக்கள் முன்னாடி அதெல்லாம் சொன்னா போதும், உங்களுக்கு மத்ததெல்லாம் என்ன வேணுமோ எல்லாம் நாங்க ஏற்பாடு பண்றோம். நீங்க இல்ல பிகைண்ட் த வால், இல்ல அந்த செவுரு இருக்கு பாருங்க, செவருக்கு பின்னாடி என்ன வேணா செஞ்சுக்கீங்க, எப்படி வேணாலும் வாழுங்க நீங்க, நாங்க அங்க தடையே போடல நீங்க. ஆனா நீங்க பப்ளிக் முன்னாடி வரும்போது மட்டும்தான் தூயவராக இருக்க வேண்டும்னாரு. குபீர்னு எனக்கு வாய் போட்டுச்சு. நம்மள மொத்தமாவே மாற சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல நீங்க எப்படி வேணா இருங்க, ஆனா மக்கள் முன்னாடி அப்படி இருங்க, நீங்க பின்னாடி எப்படி வேணா இருங்கன்ட்டாரு. இப்போ அவருடைய கீழ்மையான குணத்தை எடுத்து குறைப்பதற்காக நான் இதை உங்ககிட்ட சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதெல்லாம் நீங்க பலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் இடையூறு வரும், இடைஞ்சல் வரும், கஷ்டம் வரும், வேதனை வரும், எல்லாமே வந்து நிக்கும். புரியுதுங்களா? ஆனா நீங்க அதை விடக்கூடாது. விடாம பிடிச்சிருந்தா தான் 10 ஆண்டுகள்ல நீங்க நினைச்சதை விட பிரம்மாண்டமான வாழ்க்கையை அது உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்லும். சரிங்களா? மணி சரியாக 6:30. ஆகவே இத்துடன் நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு தொடருவோம். நாராயணன் சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நாராயணன் சார் ஓகேவா சார்?